அறிமுகம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்கியா ஸ்பெக்ஸ் தமிழ். ஒரு மனிதனின் நிம்மதியையும் கௌரவத்தையும் ஏன் அவனுடைய அறிவையும் கூட அளிக்கும் வளமை கொண்டது கடன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தேசத்தையே வழிநடத்திய ஆச்சாரிய சாணக்கியர் கடன் என்னும் நோயிலிருந்து ஒரு மனிதன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார். கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறான். அவனுடைய சிந்தனை சுதந்திரம் பறிபோகிறது. ஒவ்வொரு இரவும் தூக்கத்தை துளைக்க செய்யும் கடனின் கொடுமை. அறநெறி தவறி வாழும் ஒருவனுக்கு கடன் என்பது இறுதி சடங்கிற்கு சமம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 1. எஞ்சிய கடனை முற்றிலும் தீர்த்தல். நெருப்பு, நோய், கடன் இந்த மூன்றையும் மிச்சம் வைக்காமல் அழிக்க வேண்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நெருப்பை அணைக்கும் போது ஒரு சிறிய பொறி மிச்சம் இருந்தாலும் அது மீண்டும் காட்டை அழிக்கும். நோயை குணப்படுத்தும் போது ஒரு சிறிய கிருமி உடலில் இருந்தாலும் அது மீண்டும் உயிரை பறிக்கும். அதுபோலவே கடனில் ஒரு சிறு பகுதியை மிச்சம் வைத்தாலும் அதன் வட்டி உங்களை மீண்டும் பாதாளத்தில் தள்ளும். ஒரு கிராமத்தில் ஒரு நெசவாளி இருந்தான். அவன் தனது தொழிலை விரிவாக்க ஒரு செல்வந்தரிடம் கடன் வாங்கினான். உழைப்பின் மூலம் பெரும்பகுதி கடனை அடைத்து விட்டான். ஆனால் இன்னும் கொஞ்சம்தானே இருக்கிறது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்தான். அந்த சிறு தொகைக்கு சேர்ந்த வட்டி அவனது தறிகளையும் வீட்டையும் பறிக்கும் அளவிற்கு வளர்ந்தது. இறுதியில் அவன் வீதிக்கு வந்தான். அலட்சியமே அழிவின் தொடக்கம் என்பதை ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 2. வருமானத்திற்குள் அடங்கி வாழ்தல். தன் வருமானத்தை விட அதிக செலவு செய்வன் விரைவிலேயே காணாமல் போவான். இன்றைய உலகில் ஆடம்பர பொருட்களை கண்டு மயங்கி கையில் இல்லாத பணத்தை செலவு செய்வது பெருகிவிட்டது. பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக வாழ்வது முட்டாள்தனம். சாணக்கியர் கூறுகிறார், உன் கௌரவம் உன் பையில் இருக்கும் பணத்தை பொறுத்தது அல்ல, உன் குணத்தை பொறுத்தது என்று கூறுகிறார். ஒரு சிற்றரசன் பேரரசை போல தானும் ஆடம்பராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அண்டை நாடுகளிடம் கடன் வாங்கி பெரிய மாளிகைகளை கட்டினான், விழாக்களை நடத்தினான். அவனது வருமானம் கடனுக்கே சரியாக இருந்தது. ஒரு போர் வந்தபோது அவனிடம் படை வீரர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. கடன் கொடுத்த நாடுகளே அவனது நாட்டை ஆக்கிரமித்தன. ஆசைக்கு அளவில்லை, அதனால் வருமானத்திற்கு எல்லை உண்டு என்ற கருத்தை ஆழமாக பதிய வையுங்கள். விதி 3. ஆபத்து காலத்திற்கான சேமிப்பு. ஆபத்து வரும் முன்னே காப்பதே அறிவுடையோர் செயல் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். மழை காலத்திற்கு முன்னே எறும்புகள் உணவை சேமிப்பது போல மனிதன் தனது வளமான காலத்தில் கஷ்ட காலத்திற்காக சேமிக்க வேண்டும். சேமிப்பு இல்லாதவன் ஒரு சிறு விபத்து அல்லது நோய் வந்தாலும் மீண்டும் கடன் என்னும் இருட்டில் விழ நேரிடும். 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவன் கிடைத்த லாபத்தையெல்லாம் இன்பத்திற்காக செலவழித்தான். மற்றொருவன் ஆபத்து கால நிதி என்று ஒரு பகுதியை தனியாக வைத்தார். நாட்டையும் நிலத்தையும் மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டியிருந்தது. ஆனால் சேமித்தவன் அந்த பணத்தை கொண்டு தன் குடும்பத்தை காத்ததோடு மற்றவர்களுக்கும் உதவினான். சேமிப்பு என்பது உங்களை அடிமையாவதிலிருந்து காக்கும் கவசம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 4. தகுதியற்றவர்களிடம் கடன் வாங்காதே. தீயவன் கொடுக்கும் கடன் உன் உயிரை குடித்து உன் புகழை அளிக்கும். பணம் தேவை என்பதற்காக எவரிடமும் கை நீட்டக்கூடாது. பேராசை பிடித்தவர்கள், குணம் கெட்டவர்கள் ஆகியோரிடம் கடன் வாங்கினால் அவர்கள் உங்கள் பணத்தை விட உங்கள் சுயமரியாதையே அதிகம் குறிவைப்பார்கள். அத்தகைய கடன் உங்களை மன ரீதியாக சிதைத்து விடும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ஒரு நேர்மையான வணிகன் ஒரு கந்துவட்டிக்காரனும் அவசரத்திற்காக கடன் வாங்குகிறான். அந்த வட்டிக்கு வட்டி ஏறி அவனால் கட்ட முடியவில்லை. அந்த தீயவன் அந்த வணிகனை ஊர் முன்னிலையில் அவமானப்படுத்துகிறான். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அந்த வணிகன் தலைமறைவாகிறான். மானத்தை காக்க நினைப்பவன் தன்மானத்தை விலை பேசும். தீயவர்களிடம் கடன் வாங்கக்கூடாது என்பதே சாணக்கியரின் அறிவுரை. இறுதியாக முடிவுரை. இந்த 4 விதிகளும் வெறும் பொருளாதார விதிகள் மட்டுமல்ல, இவை வாழ்வியல் தத்துவங்கள். கடனை அறிவே ஒழிப்பது, எளிமையாக வாழ்வது, சேமிப்பை பெருக்குவது, தன்மானத்தை காப்பது. நண்பர்களே, உங்கள் உழைப்பு உங்கள் கடனை தீர்க்கும். உங்கள் பொறுமை உங்கள் வாழ்வை சீராக்கும். கடன் இல்லாத வாழ்வே சொர்க்கம். சாணக்கியரின் இந்த வழிகாட்டுதல்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றட்டும். சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலின் இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
உங்கள் கருத்துக்களை பகிருங்க. ஒரு மனிதனின் தலையெழுத்தை அவனது உழைப்பும் திட்டமிடலுமே மாற்றும். மீண்டும் ஒரு சிறந்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட ஓன் வாய்ஸு, அதனால் இது வாய்ஸ் கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.